கால முறை ஊதியத்தை தேர்வு நிலை சிறப்பு நிலை மறுப்பது ஏன் தமிழக அரசை எம்ஜிஆர் திட்டத்திலே தனி நீ உதவிகளுக்கு 20 ஆண்டு காலமாக கால முறை ஊதியத்தை வழங்கவில்லை அவமானம் தமிழக அரசின் துறையிலே நல பணியாளர்களை நியமனம் செய்த விடியல் அரசு மக்கள் நல பணியாளர்களுக்கு நிரந்தரம் செய் தமிழக அரசு விசாரணை திட்டத்திலே எஸ் ரமேஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம். இன்றைய தினம் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுடைய கோரிக்கைகளை 21 கோரிக்கையை உள்ளடக்கி பெருந்திரள் முறையீடு இயக்கமானது சென்னையிலே நடைபெற்று வருகிறது. இந்த பெருந்திரள் குறியீடு இயக்கத்தின் வாயிலாக முறையீட்டை தமிழ்நாடு அரசினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளரிடமும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரிடமும் வழங்க இருக்கிறோம். 21 அம்ச கோரிக்கைகள். முதலிலே கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு உண்டான அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செய்கிறோம். கிராம ஊராட்சியினுடைய நிர்வாக அலுவலர்களாக கிராம ஊராட்சி செயலர்களை நியமிக்க வேண்டும். அதுதான் சட்ட ரீதியானது என தெரிவித்திருக்கிறோம். அவருக்கு வழங்க வேண்டிய அந்த உரிமைகளை, பொருளாதார உரிமைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏனைய அரசு ஊழியருக்கு வழங்குவது போல வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய டேப்ஸ் ஓய்வூதிய திட்டம் என்பது அனைத்து ஊழியர்களுக்கும் பொருத்தமில்லாதது. ஏற்கனவே இந்த அரசாங்கமானது அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஊராட்சி துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஎன்ஆர்இஜிஏ திட்டத்தினுடைய கணினி இயக்குபவர்கள், முழு சுகாதாரத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், முழு சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய பணி நிரந்தரத்தை செய்ய கோரியிருக்கிறோம். டிஎன்எஸ்ஆர்எல் திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊழியர்களையும், சமூக தணிக்கையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். கிராம ஊராட்சிகளையும் ஊராட்சி ஒன்றியங்களையும் பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக வளர்ந்து வருகிறது. அதனை மறுசீரமைப்பதற்குண்டான ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். எம்ஜிஎன்ஆர்இஜிஏ திட்டமானது தற்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மாற்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவாறு புதிதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையிலே ஒரு ஊழியர் கட்டமைப்பு வட்டாரங்களில் ஏற்படுத்த வேண்டும், வட்டார திட்ட அலுவலர் பணியிடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல பொறியியல் பிரிவிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நெடுங்க நாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணிப்பார்வையாளர்கள், அவர்களுக்கு ஒரு முறை 10 ஆண்டுகள் பணி முடித்த அந்த பணிப்பார்வையாளர்களை இளநிலை பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு பெருந்திரள் முறையீடானது நடைபெற்றது. தற்பொழுது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரிடமும் ஊரக வளர்ச்சியுடைய முதன்மை செயலாளரிடமும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பெருந்திரள் முறையை செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும். ஏற்காத நிலையிலே அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில செயற்குழு கூடி முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் ரமேஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம்.